எல்லாருக்கும் வணக்கம். ஆலம் லைவ் சேனலுக்காக நான் முருகேஷ் ராஜ். இன்றைக்கி மக்கள் கோயில் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அரசியல் கட்சிகள் மக்கள் வாக்கை கவரத்துக்காக பல்வேறு இலவச திட்டங்களை அறிவிப்பாங்க. இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, இலவச திட்டங்கள் அவங்க பார்வையில் என்னவா நினைக்கிறாங்க, அப்படி இலவச திட்டங்களை அறிவித்தா என்ன மாதிரியான இலவச திட்டங்களை அறிவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் பார்வையில் இலவசங்களை எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான இலவச திட்டங்கள் கொடுத்தா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். தேவையில்லாத இலவசங்கள்லாம் வேண்டாங்க. இந்த ஏரி வேலை அதுக்கு ஏதாவது ஸ்கூல் மேம்படுத்துங்க. இது சிலிண்டர் கூட கொடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. கரண்ட் பில்லு பல மடங்கு ஏற்றி போச்சு, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க. பாதி பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் கொடுக்குறத இதெல்லாம் தேவையில்லாதது. இன்னும் விவசாயத்தை மேம்படுத்துங்க. நாங்களாம் ஆள் கிடைக்காத ஒரே அக்கா போருங்க. ஐயா, ஒரு வாரமாக நடந்து இப்போ 3 ஆள் வந்துக்கிறேன். எங்களுக்கு தினம் 10 ஆள் தேவைப்படுது. 3 ஆள் வந்துக்கிறாங்க. ஒரு வாரமாக காற்றை போய் பாருங்க, பில்லு எப்படி ஏறி போய் கிடக்கு. இங்கே படுக்க வச்சுக்கிட்டு இப்போ அங்கே இருக்கிறவங்க அங்கே 1 மணி நேரம் செய்கிற வேலையை ஜேசிபியில் ஒரு நாள் பொழுதுனிக்கும் செய்கிறாங்க. இப்போ 50,000 அது. இதெல்லாம் வேஸ்ட். நல்லா இப்போ கரண்ட் பில்லு கம்மி பண்ணுங்க. தண்ணிக்கு குறைச்சி நல்ல தண்ணி, குடிநீர் நல்ல குடிநீர் கொடுங்க. இது மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க. கரண்ட் பில்லை குறைங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. சிலிண்டர் கம்மியாக குறைச்சி கொடுங்க. எல்லாத்துக்கும் அது பயன்படும். ஹாஸ்பிட்டலை மேம்படுத்துங்க. இதெல்லாம் நல்ல மாதிரியாக பண்ணுங்க. ஸ்கூலை மேம்படுத்துங்க. படிக்கிற கல்வி நல்லா உயரம், நல்லா பிள்ளைங்க நல்லா இதுக்கு இலவசமாக நல்லா படிக்க வைங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த உதவாத இந்த ரோட்டை செதுக்குறாங்க. 1 மணி நேரத்தில் செதுக்கிற வேலையை ஜேசிபியில் அதுக்கு 500 பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கு வேற ஏதாவது பண்ணால் கூட மக்களுக்கு உபயோகப்படும். இலவசம் இந்த பஸ்ஸுக்கு பொண்ணுங்களுக்கு இலவசம், ஆணுங்களுக்கு இல்லை. ஆணுங்க ஓட்டு போடாத பொண்ணுங்க ஓட்டு போட்டே தான் வந்துட்டாங்களா? இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. என்னுடைய கருத்து அதுதான். என்னுடைய கருத்து உரல் அம்மிக்கல் இருந்தால் கூட அரைச்சி அதை பயன்படுத்திக்கலாம். வாழ்வாதாரம் எதுவும் இல்லாத மிக்சி கொடுத்தா அதில் எண்ணத்தை போட்டு அரைக்க முடியும்? வாழ்வாதாரமே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னத்தை போய் நம்ம அந்த மிக்சி கிரைண்டரில் போட்டு அரைக்க முடியும்? 1000 ரூபாய் கொடுத்துட்டாக்கா அந்த 1000த்துல என்ன காய்கறி செலவு கூட ஒரு மாதத்துக்கு பத்தாது. அதை விட எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தொழில், சம்பளம் அதிகமாக வேண்டாம், இதாக வேணாம். ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வேலையை போட்டு கொடுத்தா எல்லா வீட்டுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கணும். பிஎட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு எல்லா பிள்ளைகளும் உக்காந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேலைங்கிறது ஒன்று போட்டிங்கனாக்கா அது எத்தனையோ காலத்துலேருந்து டெட்டு அது இதுன்னு கொண்டாந்து இதில் பாஸ் ஆனால் தான் எங்களுக்கு வேலை போடுவீங்கன்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கி வச்சிட்டீங்க. அதில் காசோ பணமோ நிறைய இருக்கிறவங்க தான் அது வர முடியுதே ஒழிய திறமை இருக்கிறவங்க வர முடியல. அப்போ இந்த பிஎட்டுங்கிறது எதுக்காக கொண்டாந்தீங்க? 1 வருஷம் படிக்க வேணாம், 2 வருஷமா படிங்க அப்படின்னு அதையும் கொண்டு வந்தீங்க. அதுக்கும் கழுத்தில் காதல் இருக்கிறதெல்லாம் விற்று கூட கொண்டு போய் அதில் கொண்டு போய் இது பண்ணி சேர்த்து போய் படிக்க வைக்கிறாங்க. அப்படி அது படிச்சுட்டு வந்தாக்கா கூட அதுங்களுக்கு வேலை போடுறது கிடையாது. இன்னொரு எக்ஸாம் வைக்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது ஒரு குடும்பம் இந்த 1000த்தை வச்சு என்ன சாமி பண்ண முடியும்? மேல இடத்துல செய்யறாங்க, ஆனா எங்களுக்கு கீழே அரசாங்கம் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க, எதுவும் கொடுக்கவும் மாட்டேன்றாங்க, எதுவும் அமையவும் மாட்டேங்குது. ஒரு லோனுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு எழுதி கொடுத்து 3-4 வருஷம் ஆகுது, அந்த லோன் கூட வரல. கீழ் கவர்மெண்ட்டை எதுவும் கண்டுக்கிறதுல, முனிசிபாலிட்டிலையும் கண்டுக்கிறதுல, யாரும் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. என்னான்னு கூட கேட்கறதில்ல, எதுவுமே செய்யறதில்ல. லோனுக்கு எழுதி 3 வருஷம் ஆகுது, 3-4 வருஷம் ஆகுது. அந்த ஓட்டு வீடு ஒழுகுற வீட்டுல பாத்ரூம் வசதி கூட எல்லாரும் நாங்க அவசரப்படுங்கிறோங்க. ஓட்டு வீட்டுல ஒழுகுற வீட்டுல ஒரு மரத்தை வச்சுன்னு மரத்தடியில இலவச பொருள் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஜனத்துங்களுக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நேரடியா எங்களுக்கு வரணும். வீட்டுக்கு லோனு எழுதி கொடுத்தங்க, அதுவும் வரல. இப்ப நீங்க ஒரு மிக்சி கொடுக்குறீங்க, ஒரு கிரைண்டர் கொடுக்குறீங்க, ஒரு டிவி கொடுக்குறீங்க, 6 மாசம் ஆகிற அது உடஞ்சு போயிருது. அது எங்களுக்கு எதுவும் உபயோகப்பட்டதா இல்லை. நீங்க செய்யக்கூடிய சலுகை 4 விவசாயிக்கு ஒரு சம்மதப்பட்டதா ஒரு நல்லதா இருந்தா பரவாயில்ல. தேவையில்லாம பொருள் கொடுத்து 4 நாள் கழிச்சு அது வேஸ்ட் பண்ணிடுற மாதிரி எதுக்கு உபயோகப்படுது எங்களுக்கு? விவசாயிங்கன்னா இப்போ குட்டை வேலை கொடுத்துட்டீங்க. 100 கணக்கான பேர் நல்லவங்க கட்டவங்களாம் உட்காந்துக்கிட்டு அந்த குட்டை வேலையில எந்த வேலைக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அந்த குட்டை வேலைக்காரர் ஒரு விவசாயி போய் ஒரு ஆபீஸ் மூலியமா ஒரு தலைவர் மூலியமா ஒரு 20 ஆள் கொடுன்னு கேட்குறோம். அந்த குட்டைக்கு நீ கொடுக்கக்கூடிய கணக்கும் கூட விவசாயி நீ 100-200 அந்த ஆளுங்களுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த விவசாயி நல்ல நீடோடியா வளரும். 4 ஜனங்களுக்கு காய்கறி வைப்பாங்க, நல்லது நடக்கும்.
எதுவுமே இல்லாம விவசாயம் இன்னைக்கு ஒடிஞ்சு போய் விவசாயம் செய்யலாமா வேணாமான்ற அளவுக்கு நாங்க துண்டிச்சு போய்க்கிறோமே. ஐயா இப்ப இலவசமா நாங்க இப்போ டிராக்டர் கேட்கறோம், ஒரு சின்ன சின்ன பொருள் கேட்கறோம், அந்த இயந்திரமெல்லாம் எங்களுக்கு எந்த விவசாயிக்கு வந்து சேருது இல்லையா? பாதியிலேயே கட் ஆகி போகுது. அது எங்க வருதுன்னு நீங்களும் அதை கண்டுக்கிறது இல்ல. நாங்களும் தொலைவு பார்த்துட்டு பொழப்பு போனதான் மிச்சம், அலைஞ்சதான் மிச்சம்னு சொல்லி நாங்க நின்னுக்கிறோம். நீங்க அதை கண்காணிக்கிறது கண்டிப்பாவே கிடையாது. இந்த விவசாயிக்கு இந்த சலுகை போச்சா, இந்த விவசாயத்தை பயன்படுத்தினா யாரோ அவங்க அரசியல் நிற்கிறாங்கன்னா உனக்கு சார்பாக சொந்த பணத்துக்கு 4 பேர் கொடுத்துட்றாங்க. 40 பேர் போயிட்டு நாங்கள் திரும்பி தான் வரோம். அதனால நீ செய்யக்கூடிய சலுகை வந்து நல்லதை செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையா இருக்கும். கடந்த ஒரு 5 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து ஒரு 1000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு கொடுத்தாங்க. அதுவும் பயனுள்ளதாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ரைட், ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நீடட் ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அதுக்கு ஒரு இலவசமா கொடுத்தா அந்த இலவசம் அது மக்களை போய் சேர்ற ஒரு விஷயம். இப்ப இந்த 1000 ரூபாய்ங்கிறது ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு குடும்பத்துக்கு போய் சேருதுன்றது உறுதியாக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு சிலிண்டர் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு ஒரு 18 கிலோ சிலிண்டர் மாசத்துக்கு ஒரு முறை கொடுத்தா அது பயனுள்ளதா இருக்கிறதா என்னுடைய கணிப்பு. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதோட சேர்த்து ஒரு 2000 ரூபாய் சேர்த்து அந்த 1000தோட 2000 சேர்த்து ஒரு 3000 ரூபாய் ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கினா அது அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இலவசம் அப்படின்னு கொடுக்கறது அப்படிங்கிறது முடிவான விஷயம் தான். ஏன்னா 3-5 ஆண்டு காலமா நம்ம பார்த்துட்டு வந்த விஷயம். எப்பவும் அதை தான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கணிப்புல சரியா தோணுது. செல்ஃபா நான் யோசிக்கிற போது அது அந்த ஒரு 1000 ரூபாயோட சேர்த்து ஒரு 2000 சேர்த்து 3000 ரூபாயா கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இலவசம் என்பது ஒரு பெரிய நோய். இந்த இலவசத்தால் கொடுத்து நாட்டு மக்களை சீரழிச்சு தான் முக்கியமாக இல்லையோ. இந்த இலவசம் வந்து மிக கடுமையான நோயின்னு வச்சுக்குவேன். இதை வந்து முழுசாக அறவே தவிர்க்கணும் அந்த அரசாங்கம். ஆமாம், மக்களுக்கு தேவையான இலவசத்தை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ மிக்சி, கிரைண்டரு, டிவி இதெல்லாம் கொடுக்கறத நிறுத்திட்டு மக்கள் வந்து இப்போ ஒரு விபத்து நடந்தால் அரசு மருத்துவமனையில் போய் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் உட்காந்து ஒரு விபத்து நடந்தால் அடுத்த அரை மணி நேரத்தில் சிகிச்சை பண்ணி அந்த எந்த பைசா செலவு இல்லாமல் பண்ணுற ஒரு இலவசம் மக்களுக்கு அடிப்படை தேவை. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் என்னைக்கு அந்த அரசாங்கம் செய்தோ அந்த இலவசத்தை நம்ம ஏற்றுக்கலாம். எந்த ஒரு சராசரி மாணவன் போய் படிக்க ஆரம்பித்தானோ, எந்த காலேஜில் படித்தாலும் போய் படிக்கிற காலேஜில் அவனை இலவசமாக கிடைச்சா அது இலவசம். விவசாயிகளுக்கு அனைத்து பொருட்களும் இலவசமாக விதைகள் கொடுத்து உரம் பூச்சி மருந்துகள் கொடுத்தோன்னா அது இலவசம். ஆனால் இதையெல்லாம் தவிர்த்துட்டு மக்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு உபயோகம் அற்றதை இந்த அரசாங்கம் செய்யுது. டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் இவங்களுடைய இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு இலவசம். இதை வந்து மக்களுக்கு வந்து அடிமையாக வச்சுட்டான். இதை கொடுத்து தான் ஆசை காட்டி தான் இவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்க. அதனால் மக்களுக்கு தேவையானது செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு தேவையில்லாதான் செய்வாங்க. ஆனால் இலவசம் என்பது இந்த 3 தவிர வேறு எதுவுமே தரக்கூடாது. அதுதான் சரியாக இருக்கும், அதுதான் மக்களுக்கும் நல்லது இருக்குன்னு நான். இப்போ இலவசம் கொடுக்குறாங்கனாக்க ஜனங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்தாங்கனாக்கா நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதனால் என்ன கருத்துங்கிறத அவங்க முடிவு பண்ணி கொடுக்கறது ஜனங்களுக்கு நல்லதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, அது மாதிரி கொடுக்க முடியாது அவங்களால. அவங்க பார்த்து ஜனங்களுக்கு எது நல்லா இருக்கும், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைஃப் கிடைக்கும், கொடுத்தா ஒரு பேர் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும், அது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் கணிச்சு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இலவசங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலவசம் வந்து கொடுக்கறது நல்லது தான். அது எல்லாரையும் போய் சேர்றது நல்லதாக இருக்கணும். ஒரு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து கொஞ்சம் பேருக்கு கொடுக்காமல் இருக்கிறது கொடுக்காதவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வாங்கினவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கல வந்து சில கசப்புக்கெல்லாம் வரதான் செய்யும். இலவசங்கள் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? சரிதான், இல்லைன்னா சொல்ல. தேவையானதை கொடுக்கலாம். இப்போ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, அது கூட கரெக்டு தான். பொம்பளைங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு இல்லை. அது 2 பேருக்குமே கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அதை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணியிருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு சரியான இழப்பீடு பஸ்ஸில் தான். எது கொடுத்தாலும் ஜனங்க வந்து வேணான்னு சொல்ல போகிறதில்ல, நாங்களும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. எதுங்கிறது நம்ம கணிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வேணுங்கிறது இல்லை. எல்லாருக்குமே பயனுள்ளதாக சிந்தித்து அவங்க ஒரு கருத்து போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்.
என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் வந்து இலவசத்தை அறிவிக்குது அப்படின்றது இந்த ஓட்டை வாங்குறதுக்காக தவிர அது நன்மை செய்யறதா இது வரைக்கும் அமைஞ்சது இல்லை. இலவசங்கள் கொடுத்ததுனால மக்கள் வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க தவிர உழைக்கின்ற எண்ணமும் போயிடுச்சு. எல்லாமே இன்னைக்கு பிறப்பிலிருந்து சாகர வரைக்கும் நிறைய இலவசங்கிறதால எந்த வேலையும் செய்யறதில்லை, எந்த நோக்கம் கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் எதுவும் இல்லை. ஆனா அப்படி இருந்தபோது நம்ம என்னை பொறுத்தவரை இலவசம் தேவையில்லை. ஆனா இன்றைய சூழ்நிலையில வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா அனைத்து அரசியல் கட்சிகள் இலவசத்தை அறிவிக்கும், அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. அப்படி அறிவிக்கிற வேலையில இந்த அரசியல் கட்சிகள் தொலைநோக்கு பார்வையோட அடுத்த கட்ட தமிழகத்தை இந்தியாவை வல்லரசாக்கணும், அடுத்த கட்ட தமிழகத்தை மேல் நோக்கி கொண்டு போகணும்னா என்னென்ன இலவசங்கள் அடிப்படை தேவைகள் என்னென்னா மக்களுக்கு முழுமையான சுகாதாரத்தை இலவசம் கொடுக்கணும், பள்ளி முதல் கல்லூரி வரைக்கும் கல்வியை முழுமையா இலவசமா கொடுக்கணும், சுகாதாரத்தை இலவசம் கொடுக்கணும், அடிப்படையில அவங்க வாழ்றதுக்கான அடிப்படை வசதிகளை வந்து இலவசமா செஞ்சு கொடுக்கணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டா பிஏ ஒருத்தர் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கான அந்த ஆரம்ப கட்ட உதவிகளை இலவசமா கொடுத்தாங்கன்னா இந்த தமிழகம் வளரும். அதனால மக்கள் மேன்மடியாக பொருளாதார மேன்மடியாக குற்றங்கள் குறையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இலவச திட்டங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் கொடுக்குற இலவச திட்டங்கள் மக்களுக்கு பயன்பாடாக தான் இருக்குதே தவிர மற்ற அரசியல் கட்சிக்கு தான் இலவசம்னு சொல்லி அதை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கு வரையும் தமிழ்நாட்டில் கொடுத்த எல்லா இலவசமே மக்களுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணி தான் இருக்குது. எந்த இலவசமும் அவங்கள பாதித்த மாதிரி இல்லை. பாதித்த மாதிரி இவங்க கற்பனையாக சொல்கிறதெல்லாம் வந்து அரசியல் நோக்கம் கொண்டதே தவிர மக்களுக்கு பெனிஃபிட் ஆனது தான் இன்றைக்கு வரையும் இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பஸ்ஸை எடுத்துக்கங்க, அது வந்த உடனே மகளிர் ஓட்டுக்காக சொன்னாங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரு பெண் வந்து ஈஸியாக போய் வர முடியுது. சாதாரணமாக இங்கேருந்து திருப்பூருக்கு நிறைய லேபர்ஸ் வராங்க. அவங்க பிள்ளைங்களை பார்க்குறதுக்குன்னு பெற்றவங்களோ மற்றவங்களோ போய் பார்க்கும்போது இன்றைக்கி ஃப்ரீயாக போய் ஈஸியாக பார்த்துட்டு வர முடியுது. அவ்வளோ பெரிய பணம் செலவு பண்ணுறதுக்கு சாதாரண கிராமத்தில் வெளியில் இருக்கிறவனுக்கு பெருசாக தெரியலாம், கிராமத்தில் அவ்வளோ பெரிய பணம்ன்றது பெரிய விஷயந்தான். சென்னையில் எடுத்துங்க, அவங்கள பார்த்திங்கனாக்கா காலையில் ஒரு டீ ஒரு பன்னோடு அவங்க டிஃபனே முடியுது. ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் லேடிஸுங்க வந்து ஒரு வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வரதுனால மாதம் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா மிச்சம் ஆகுதுன்னா ஒரு டிஃபனுக்கே ஒரு 50 ரூபாயில் தான் ஒரு 25 ரூபா 30 ரூபாயில் முடிக்கிற அந்த குடும்பத்துக்கு இந்த 2000 ரூபாய் எவ்வளோ பெரிய உதவியாக இருக்குன்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இலவசம் மோசம்னு பேசுகிறவங்க கட்டாயம் உள்நோக்கத்தில் தான் பேசுகிறாங்க. இது தமிழ்நாடு பூரா ப்ரூஃபான ஒரு விஷயம் தான். இதை யாரும் இட்டு கட்டி சொல்லவே வேண்டியதில்லை. ஏற்கனவே ப்ரூஃபான ஒரு மேட்டர் தானே. ஏற்கனவே நீண்ட காலமாக வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஓசில் தான் இப்போ வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெருசாக வேலை நடக்கலை, இது கொடுக்குற பணம் பூரா வேஸ்ட்டு, இதனால் விவசாய வேலைங்களுக்கு ஆள் கிடைக்கல, இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு எங்களுக்கான ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, ஏரியே இவங்க சுத்தம் பண்ணுறாங்க, ஆனால் ஏரிக்கு வர தண்ணி வரவே இல்லை. அதையே நீங்கள் ஏரிக்கு வர தண்ணியும் அந்த நீர்வரத்து பகுதியும் சுத்தம் பண்ணிங்கன்னா இந்த திட்டம் முழுமையாக இருக்கும், மக்களுக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்கும். இப்போ ஏற்கனவே எம்ஜிஆர் பீரியடில் வந்து ஒரு சர்வேன்னு போட்டு யார் யாருக்கெல்லாம் பட்டாவில் இருந்துச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து யூடிஆர் அப்டேட்லாம் போட்டு கொடுத்த மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்கீமை போட்டால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஏரி வேலை வந்து உண்மையிலேயே முழுசாக நடக்கும். ஏரி தான் சுத்தமாகுது தவிர ஏரிக்கு தண்ணி வரல. தண்ணி வர பகுதியெல்லாம் விவசாயிகளே முட்டாள்தனமாக அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அது அரசாங்க சட்டம் மூலமாக அந்த ஏரி வேலை செய்கிற தொழிலாளர்களை அதுக்கு பயன்படுத்தினா ஏரிக்கு தண்ணி வரது வரும், வாட்டர் பெர்குலேஷன் கிடைக்கும், கல்டிவேஷன் நல்லா நடக்கும், விவசாயிங்களுக்கு வேலை கிடைக்கிறதுன்றதும் ஓரளவுக்கு நம்ம தண்ணி சோர்ஸ் எல்லாம் வந்துட்டாக்க ஒரு பெனிஃபிட் இருக்கும், மக்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். இன்றைக்கி வரையும் உழைக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, ஆனால் விவசாயிகளுக்கு பெனிஃபிட் இருக்கான்னாக்கா இந்த வந்து மாற்று வழியில் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம். பெர்குலேஷன் வாட்டர் கிடைச்சுனாக்கா அந்த நீர்வழி பாதையெல்லாம் இவங்க சரி பண்ணி கொடுத்தாங்களானாக்கா அரசாங்கத்தில் இதே தொழிலாளர்களை வச்சு சரி பண்ணி கொடுத்தாங்களானாக்கா அதுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும். சுற்றுப்பக்க நிலங்களுக்கெல்லாம் தண்ணி நிலத்தடி நீர் உயரும். நிச்சயமாக ஒரு நல்ல அருமையான ஸ்கீமாக இருக்கும் அது.